எல்லாருக்கும் அவங்க சின்ன வயசை பற்றி யோசிச்சு பார்த்தா நிறைய சந்தோஷமான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஹே, உனக்கும் இருக்கும்ல? இருக்கா இல்லையா? இருக்குல்ல? இருக்கும். ஏன்னா உங்க அப்பா உன்னை நல்லா வளர்த்துருப்பாரு. ஆனா எனக்கு அப்படி எதுவுமே இல்லை தெரியுமா? யோசிச்சு பார்த்தா வெறும் அவமானமும் புறக்கணிப்பும் தான். வெறுப்பு. உனக்கு ஒன்று தெரியுமா? பசங்க வீட்டில் சந்தோஷமா இருக்கிறத விட வெளியே ஃப்ரெண்ட்ஸோட தான் சந்தோஷமா இருப்பாங்க. அது ஒரு தனி உலகம். ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுன்னு யாராவது இருந்தால் தானே பேச முடியும், இல்லைன்னா எப்படி பேச முடியும் சொல்லு? என் அப்பா பற்றி பேச்சு வந்துடுமோ, கூட இருக்கிறவங்களாம் என்னை அவமானப்படுத்திடுவாங்களோன்னு பயந்து எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை கூட நான் உருவாக்கல. அதை பார்த்து பார்த்து வளர்ந்த எனக்கு ஜனகாம்பல நினைச்சு வெறுப்பா இருக்கும் தானே. இந்த ஜனகாம்பல பார்த்தாலே இல்ல, அப்படியே பார்த்தாலே இல்ல, வெறுப்பா இருக்கும். சொல்லு, நீயே சொல்லு, வெறுப்பா இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல? இருக்கும்ல? எனக்கு இருந்துச்சு. அப்ப அந்த பிஞ்சு மனசுல விஷத்தை கலந்தது யாரு? யாரு? ஐயோ தேன்மொழி, அவ்வளோ லென்த்தா நான் உனக்கு கதை சொல்லிட்டு இருக்கேன். யாருன்னு உனக்கு தெரியாது? இப்ப நீ யாருன்னு சொல்றியா, இல்ல என் அப்பனுக்கு போன் பண்ணி உன் அப்பனை? சொல்றேன் சொல்றேன். சொல்லு. ஜன அம்மா. கரெக்டா சொல்லிட்டியே. அப்ப அந்த ஜனகாம்பல நான் வெறுக்கிறது நியாயம் தானே? தலையாட்டு. நல்லா. கம் ஆன், கான்ஃபிடென்ட்டா. நல்ல பொண்ணு. என்னோட கஷ்டம் உனக்கு புரியுது, அதனால தான் நீ தலையாட்டுற. அப்ப நான் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறது கரெக்ட் தானே? ஆமாவா இல்லையா? எங்க அப்பா அந்த ஜனகாம்பால்னால அவ்வளோ அவமானப்பட்டு நின்ன ஒவ்வொரு நாளையும் நான் கூட நின்று பார்த்துருக்கேன். அப்ப அதே அவமானத்தை நான் திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கிறது கரெக்ட் தானே? அதைத்தான் பண்ண போறேன். அதுக்காக தான் உனக்கு கல்யாணமும் பண்ணியிருக்கேன். நான் வளர்ந்ததே நான் வாழ்றதுக்காகலாம் இல்லை தேன்மொழி. அந்த ஜனகாம்பால வேரோட அழிக்கணும். இப்போ என் கஷ்டம்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். குட், சாப்பிட்டுட்டேன், என் கதையும் சொல்லிட்டேன். ஸோ மனசும் வயிறு ஃபுல்லாக இருக்கும். சரி, நீ ரெஸ்ட் எடு. ஓகே?